அனைவருக்கும் வணக்கம். அட்நேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில நம்ம இயக்க விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன், இந்த வாரம் ஃபுல்லா இந்த சாப்டர்ல வந்து நம்ம ஒரு 6 கேள்விகள் நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி என்ன சார் அப்படின்னு சொன்னா, இத பாருங்க. 0.5 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பந்து 40 மீட்டர் உயரத்தில் இருந்து நழுவ விடப்படுகிறது. எரிய விடப்படவில்லை, நழுவ விடப்படுகிறது. பந்து தரையில் மோதி 10 மீட்டர் உயரம் எழும்புகிறது. தரையில் பட்டோன்னு எடுப்போம், இப்படி பவுன்ஸ்டு பேக்னு சொல்லுவோம் இல்லையா, திரும்ப அப்படியே வருது, மேலே வருது. ஆனால் 10 மீட்டர் தான். பந்து தரையுடன் மோதும் போது அதன் மீது செலுத்தப்பட்ட கணத்தாக்கு விசை எவ்வளவு? கணத்தாக்கு விசையை பற்றி நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள்ங்கிற பாடத்தில் படிச்சிருக்கிறோம். இதுல ஜி புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த கேள்வியானது 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? சரி, இதற்கு 4 தெரிவுகள். நம்பர் 1 0, ரெண்டாவது 84 நியூட்டன் செகண்ட், மூணாவது 21 நியூட்டன் செகண்ட், நாலாவது 7 நியூட்டன் செகண்ட். இல்லை எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நியூட்டன் செகண்ட் என்பது கணத்தாக்கு விசைக்கான அலகு, அது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப கணத்தாக்கு விசைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, I is equal to உந்த மாற்றம், சேஞ்ச் இன் மொமெண்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உந்த மாற்றம். கணத்தாக்கு விசைனா ஆங்கிலத்தில் இம்பல்ஸ். ஓகேயா? சரி, m into vf minus va. இதுல m என்பது பந்தின் நிறை, முதலே கொடுத்திருக்காங்க 0.5 கிலோகிராம். vf என்பது பந்தின் இறுதி திசை வேகம், அது மேல் எழும்பும் போது. va என்பது பந்தின் தொடக்க திசை வேகம், அது நம்ம மேல எடுத்து கீழே போடும்போது. அப்ப இதனுடைய வேல்யூஸ், மதிப்புகள் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு. VA is equal to பந்தின் தொடக்க திசை வேகம். அதுக்கு சார் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH, வர்க்கமூலம் 2GH. 2 இன்ட்டு G 9.8 இன்ட்டு H 40 மீட்டர். 40 மீட்டர் உயரத்துல தான் அதை டிரா பண்றோம், நழுவ விடப்படுகிறது இல்லையா? சரி, அப்ப 2 இன்ட்டு 40 80, 80 இன்ட்டு 9.8 784 ஸ்கொயர் ரூட், வர்க்கமூலம் இருக்கும். 784 வர்க்கமூலம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 28 மீட்டர் பெர் செகண்ட். எப்படி சார்? அதாவது நம்மளா தான் போட்டு பார்த்துக்கணும். நமக்கு வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படி சொல்லக்கூடிய எண்களோடு விளையாடக்கூடிய ஆற்றல் நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா தான் இது டக்குனு 28ன்னு ஓரளவுக்கு போட முடியும். சொன்னா ஒரு குத்து மதிப்பா நமக்கு சில ஐடியா இருக்கணும். இப்போ உதாரணமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 வர்க்கமூலம் எவ்வளவு? 30. அப்போ அதை விட ஒரு 100 120 இங்க கம்மியா இருக்குது இல்லையா? அப்போ 30 விட இது கொஞ்சம் 10 20 கொஞ்சம் கம்மியா இருக்கும். எவ்வளவு சார் பார்க்கறது? கொஞ்சம் லைட்டா போட்டு பார்க்கணும். 29 இருக்குமா சார்? 99 81 இது இல்ல. 28 இருக்குமா சார்? 8 8 24. ஓ, வர்ற மாதிரி தெரியுது. அப்ப 28 போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, 784 வந்துரும். அவ்வளவுதான், வேற நல்ல. இதுக்கு கொஞ்சம் அந்த ஐடியாக்கள் வரணும், அதான் கொஞ்சம் ஈஸியா போட முடியும். ஓகே, அடுத்தது VF பந்தின் இறுதி திசை வேகம், திரும்ப மேல எழும்புது இல்லையா? அப்பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH. சரி, 2 இன்ட்டு 9.8 இன்ட்டு 10 அடி மீட்டர் உயரம் தான் அது உயர்ந்தது, அதனால 10. ஸோ 2 10 20, 20.98 100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196. 196க்கு வர்க்கமூலம் எவ்வளவு சார்? 14ஆம் வாய்ப்பாடு நம்ம படிச்சிருக்கோம். இதுவாது கொஞ்சம் நம்ம கஷ்டம், இது ஈஸி தான். 14ஆம் வாய்ப்பாடு 14 14 196, ஸோ 14 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ ஃபார்முலா அப்படியே போட்ட வேண்டியது. I is equal to 0.5 இன்ட்டு பந்தின் இறுதி திசை 14 மீட்டர் மைனஸ் தொடக்க திசை -28. எதுக்கு சார் -28? ஏன்னா போடும் பொழுது கீழ் நோக்கி போகுது, மேல் எழும்போது மேல் நோக்கி வருகிறது. அப்ப 2 எதிரெதிர் திசைகள், இரு திசை வேகங்களும் எதிரெதிர் திசையில் உள்ளது. எனவே ஒன்றுக்கு நம்ம எதிர்கொடி போட்டாகணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் எவ்வளவு சார்? பிளஸ், அப்படிதானே? ஸோ அப்போ 0.5 இன்ட்டு 14 28 28 4 32 10 42. ஸோ 0.5 இந்த இடத்துல 1/2 தானே? ஸோ 42/2 2 4 2 2. ஸோ 21 நியூட்டன் செகண்ட். ஆக பந்தின் மீது செலுத்தப்பட்ட கணத்தாக்கு விசை 21 நியூட்டன் செகண்ட். நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல 3வது தெரிவு ஆப்ஷன் 3 இஸ் a ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் a ரைட் ஆன்சர். இந்த கேள்விக்கான விடை 21 நியூட்டன் செகண்ட் கணத்தாக்கு விசை. அப்ப நம்ம இதே மாதிரி அந்த இதே பாடத்துல லாஸ் ஆஃப் மோஷன் சொல்றோம் இல்லையா, இயக்க விதிகள், அதுல வந்து வேறு ஒரு கேள்வி வந்து அடுத்த வீடியோவில், அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.